ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்மளோட சண்டே வந்தாச்சு இல்லையா? ஸோ சண்டே வந்தாலே நம்ம வந்து படிக்கலாமா வேணாமா அப்படிங்கிற டபுள் ரேப்போடு இருப்போம். ஸோ சண்டேஸ் நீங்கள் வந்து எப்படி வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ சண்டே படிக்கலாமா வேணாமாங்கிற டவுட்ஸே வந்துட்டு எப்போ நமக்கு வரும்? ஏன்னா அப்போ தான் வந்துட்டு நமக்கு நிறைய மூவிஸ் போட்டிருப்பாங்க. ஸோ மூவி பார்க்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருப்போம். இல்லையா நம்ம ஃபுல்லாக அந்த 6 days நம்ம ஃபுல்லாக படிச்சிருப்போம். ஸோ அதனால் நம்ம ஓகே இந்த டே வந்து நம்ம கேம் விளையாடலாம். ஸோ சண்டே ஆனாலே நம்ம கேம் மோடு மூவி மோடு இந்த மாதிரி போயிடுவோம். ஸோ இதை விட அல்டிமேட்டாக ஒன்று நடக்கும் இல்லையா? ஸோ அம்மா வந்து சூப்பராக சமைச்சிருப்பாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணலாம், சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு வரும். ஸோ இதுக்கு பிஃபோராக நம்ம வந்துட்டு எக்ஸாமுக்கு படிக்கணுமே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டும் நமக்கு வரணுமா இல்லையா? ஸோ இதெல்லாமே நீங்கள் பண்ணலாம். மூவி பார்க்கலாம் அண்ட் வந்துட்டு நீங்கள் கேம்ஸ் விளையாடலாம். ஸோ அதுக்கப்புறமா ஃபுட் எல்லாம் சாப்பிட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம். ஸோ இதுக்கு இன் பிட்வீனில் நீங்கள் படிக்கவும் செய்யணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் மிட்டம் வரப்போகுது இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் மிட்டம் மட்டும் கிடையாது, நமக்கு பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும். ஸோ சண்டேஸை கொஞ்சம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. ஸோ இதில் மெயினாக நம்ம டார்கெட் வச்சுக்கணும். ஸோ சண்டே தானே, எதுக்கு டார்கெட், சும்மா அப்படியே படிச்சுக்கலாம் அப்படி சொல்லியாலும் நீங்கள் நினைக்கக்கூடாது. இன்னும் நிறைய பேர் அந்த மாதிரி நினைப்போம் இல்லையா? ஸோ சண்டே டார்கெட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு அந்த மைண்ட் செட்டே வரும். ஓகே நம்ம இது முடிச்சே ஆகணும் அப்படின்னு வருமா இல்லையா? ஆமாவா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட வீக்கெண்ட் டார்கெட்ஸ். ஓகே. ஸோ நான் உங்கள் ரியா ஃப்ரம் ஹேண்டல் லேர்னிங். ஸோ நம்மளோட வீக்கெண்ட் டார்கெட்ஸ் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் நம்மளோட 10th ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்கள் உங்களோட டார்கெட்டை வந்து எப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாம் முடிச்சிருக்கோம், என்னெல்லாம் இன்னும் முடிக்கல அப்படிங்கிற ஒரு செக்லிஸ்ட் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ அது இல்லாமல் இன்றைக்கி நான் உங்களுக்கு டார்கெட்ஸ் வந்து கொடுக்க போகிறத நீங்கள் ப்ராப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் நீங்கள் சாப்டர் 1 வந்து பார்க்கலாம். ஸோ சாப்டர் 1ல் ஆல் எக்ஸசைஸ் எல்லா எக்ஸசைஸும் முடிச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியான சாப்டர் இல்லையா? இதுலேருந்து நமக்கு நிறைய கொஷின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் கம்பல்சரி கொஷின் கிரியேட்டிவ் கொஷின் கேட்டாலும் இதிலிருந்து தான் கேட்பாங்க. முக்கியமாக நம்மளோட இந்த காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன், ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட், இது எல்லாமே தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இது முடிச்சதுக்கப்புறமா அவ்வளோதானா புக்கு முடியலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது, ரிவிஷன் பண்ணணும். ஸோ ப்ராப்பராக நீங்கள் ரிவிஷன் கொடுத்துக்கோங்க. என்றைக்குமே எந்த எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் எது பார்த்தாலும் மல்டிபிள் டைம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ த எண்ட் ஆஃப் த செஷனில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரிவிஷன் கொடுத்துருங்க. சரியா? நெக்ஸ்ட்டு சாப்டர் 2 பாருங்கள். சாப்டர் 2ல் இருக்கிற எல்லா எக்ஸசைஸும் கவர் பண்ணிடுங்க. இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான சாப்டர்ப்பா. ஏன்னா இதில் இருந்து உங்களுக்கு கண்டிப்பாக கம்பல்சரி கொஷின் கிரியேட்டிவ் கொஷின் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. சரியா? ஸோ நமக்கு போர்ஷன்ஸ் வந்து சாப்டர் 3யும் இருக்குது. சாப்டர் 3ல் 3.1லேருந்து 3.8 வரைக்கும் இருக்குது. அண்ட் தென் சாப்டர் 4ம் இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வீக்கெண்டில் நீங்கள் சாப்டர் 1 2 நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கனாலே போதும். ஸோ அதை முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் ரிவிஷன் கொடுத்துக்கோங்க. எஸ். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட டார்கெட் என்னென்னு பார்த்துடலாமா? ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு சாப்டர் 1ல் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அது எல்லாமே நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அந்த சாப்டர் நமக்கு வந்து வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணலாம், ஜஸ்ட்டு ரிவிஷன் மட்டும் கொடுத்துருங்க. வேண்டான்னு சொன்னதுக்காக ஜஸ்ட் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க, ரிவிஷன் மட்டும் கொடுத்துடலாம். சரி? அதில் பேசிக்காக இருக்கிற டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன் பார்த்துடலாம், காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் பார்க்கலாம், இன்வர்ஸ் ஆஃப் ஏ ஃபங்க்ஷன். ஸோ இதுலேருந்து டெஃபினட்டாக நமக்கு அதில் ஒரு 5 marks வந்து கேட்டுருவாங்க. ஸோ அது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சாப்டர் 2ல் இருக்கிற எல்லா எக்ஸசைஸ் ப்ராப்ளமும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அதை மல்டிபிள் டைம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஸோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி அது படித்த மாதிரி தான் இருக்கும், ஆனால் கண்டிப்பாக வந்து இருக்காது. எக்ஸாம் டைம் நம்ம டிஃபிகல்ட்டாக வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ ஏன் சொல்கிறேன்னா அந்த எக்ஸாம் டைம் நமக்கு அந்த கொஷினை பார்க்கும்போது இது எங்கேயோ படித்த மாதிரி இருக்கே அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். ஆமாவா இல்லையா? ஸோ ஆமாம் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த டவுட் வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இங்கேருந்தே வந்துட்டு ரிவிஷன் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துடணும். ஸோ நெக்ஸ்ட்டு அப்பா போதுண்டா ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவீங்களா? கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட டைமர் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. தட் இஸ் அ பிரேக் டைம். ஸோ இவ்வளோ மினிட்ஸ் நம்ம வந்து பிரேக் எடுத்துக்கலாம். ஒரு 10 minutes ஒரு 5 minutes அந்த மாதிரி பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்மளோட சாப்டர் 3 உங்களோட ஃபேவரட் சாப்டர் இல்லையா? ஸோ அந்த சாப்டரில் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்ச எக்ஸசைஸ் எதுன்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடியது 3.2லேருந்து 3.8 வரைக்கும். ஸோ அதை ஃபர்ஸ்ட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதை முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே ஸோ அது பெரிய தலைவலி முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஏன்னா இது கொஞ்சம் வந்துட்டு ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ், ஃபங்க்ஷன்ஸ், ஈக்குவேஷன்ஸும் நிறைய வந்து போயிட்டே இருக்கும். சைன் தீட்டா காஸ் தீட்டா டான் தீட்டான்னு சொல்லி நம்ம கண்ணை மூடினாலே அதுதான் வந்து ஞாபகம் வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான சாப்டர் தான் இது. ஆனால் இந்த சாப்டருக்கு நீங்கள் அதிக ப்ரியாரிட்டிஸ் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா கண்டிப்பாக இதுலேருந்து உங்களுக்கு கம்பல்சரி கொஷின் கிரியேட்டிவ் கொஷின்ஸ் கேட்டுருவாங்க. ஸோ லாஸ்ட் இயர் பப்ளிக்லேயே இதுலேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இதோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் வேணுமா? ஸோ மறக்காமல் நீங்கள் இதுக்கு ப்ரீவியஸாக இருக்கிற வீடியோஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நீங்கள் கிளியராக உங்களோட போர்ஷன்ஸில் தெளிவாக இருங்க, படிச்சுக்கோங்க. சரியா? ஸோ அடுத்தது நம்மளோட 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நீங்கள் உங்களோட டார்கெட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்துட்டு எல்லாத்துலேயுமே
எப்பயுமே புலியாக வந்து இருப்பீங்க இல்லையா? ஏன்னா நம்ம 10th பப்ளிக் எழுதிட்டோம், 11th பப்ளிக் எழுதிட்டோம். ஸோ இப்போ 12th நீங்கள் சைக்கிள் டெஸ்ட், யூனிட் டெஸ்ட் நிறைய எழுதியிருப்பீங்க. ஆனால் இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஸோ the whole 3 சாப்டர்ஸை நீங்கள் ஃபர்ஸ்ட் மிட்டம் எழுத போகிறீங்க இல்லையா? ஸோ அதோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கு, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீக்கெண்டோட உங்களோட டார்கெட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு சாப்டர் 1. ஸோ சாப்டர் 1ல் இருக்கிற எல்லா கொஷின்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸும் பயங்கரமாக வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் கிளியராக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதில் முக்கியமாக கிராமர்ஸ் ரூல் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். அதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 5 மார்க் கொஷின் கேட்டுருவாங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எல்லா எக்ஸசைஸும் சால்வ் பண்ணிவிட்டு அது அப்போவே நீங்கள் ரிவிஷனும் பண்ணிடணும். ஸோ ரிவிஷன் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட சாப்டர் 2. ஸோ சாப்டர் 2ல் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. அதில் நமக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஏன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இல்லையா? ஸோ சாப்டர் நேமே நமக்கு வந்து ரொம்ப காம்ப்ளெக்சிட்டியாக இருக்குல்ல? ஸோ the காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இல்லையா? ஸோ அதில் வந்துட்டு மாடுலஸ், கான்ஜுகேட் அண்ட் ஸ்கொயர் ரூட், ஸோ இது எல்லாமே நமக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். இதுக்கிடையில் நம்மளோட ஆர்குமெண்ட்ஸ். ஸோ இந்த சாப்டர்ஸில் வந்துட்டு கொஞ்சம் ஃபார்முலாஸ், எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் இது எல்லாமே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் எழுதி பார்த்துக்கோங்க, சரியா? ஸோ அது எழுதி பார்த்து நீங்கள் எடுக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த கொஷின்ஸும் வந்து உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஓகே, ஸோ அதனால் ரிப்பீட்டடாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இது எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே வேலை அந்த செக்லிஸ்ட்டை மறந்துடாதீங்க. எக்ஸசைஸ், எக்ஸாம்பிள் எல்லாமே எழுதி வைங்க. எக்ஸசைஸ் 1.1, ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் 1.1 இந்த மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கணும். எழுதி வச்சுட்டு நம்ம அதை முடிச்சிட்டோமா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிடணும். ஸோ எப்படி நம்ம செக் பண்ணுறது? டிக் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ நீங்கள் எதெல்லாம் முடிச்சிட்டிங்களோ அதெல்லாம் டிக் பண்ணிக்கோங்க. எதெல்லாம் முடிக்கலையோ அதை நம்ம முடிக்கணுங்கிற டார்கெட்டை நீங்கள் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் வீக்குக்கு நீங்கள் வச்சுக்கணும். ஸோ இருக்கிற பேக்லாக்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த கம்மிங் வீக்கில் நீங்கள் எல்லாத்தையும் வந்து சால்வ் பண்ணிடணும், சரியா? ஓகே, ஸோ முக்கியமான ஒரு விஷயம், நம்மளோட ஆப்பில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இது வரைக்கும் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஆப்பில் வந்துட்டு லைவ் கிளாஸஸ் வந்து ரெகுலராக போயிட்டுருக்கு. ஸோ நம்மளோட யூடியூப் சேனலில் டெய்லியுமே உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு. உங்களோட லைவ் கிளாஸ் எப்போங்கிறத நீங்கள் தெரிஞ்சுட்டு அந்த லைவ் கிளாஸில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஷார்ட்ஸ், வீடியோஸ் எல்லாத்துலேயுமே நாங்கள் உங்களுக்கு சொல்லிடுவோம் எப்போ உங்களுக்கு லைவ் கிளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் நல்ல மார்க்ஸ் வாங்கணுமா இல்லையா? ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.